துலாம் ராசியில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எப்பேற்பட்ட குணத்தை படைத்தவர்கள் தெரியுமா? உங்களுடைய வெற்றியை அடையும் வர போராடிக்கிட்டே இருப்பீங்க. எந்த இடத்துலையுமே மனசை தளரவே விட மாட்டீங்க. அதுக்கு நடுவில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், இதை நாம் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மன தைரியம் கொண்டவர்கள். எத்தனையோ பேர் இடைஞ்சல்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, மன வலிகளும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்களுடைய பார்வைக்கு வேணா நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யாத மாதிரி இருக்கலாம், சரியான ஒரு முயற்சி எடுக்காத மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் தினம் தினம் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. பார்த்தா சும்மா ஏதோ அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கா மாதிரி தான் தெரியும். ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. வெற்றியை அடையும் வரை போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகத்துவமான குணம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கு. பிரபஞ்சத்தை ஆளும் திறமை உடையவர்கள் அப்படின்னா அது நீங்கள் தான். இன்னைக்கு வேணா ஊர் மத்தியில் நீங்கள் ரொம்ப தாழ்வான ஒரு நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் காலமும் நேரமும் வரும்போது நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிச்சே தீருவீங்க. பல பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நிலைமையும் வரும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய வேலையில் நிறைய சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி தான் பழக்கம். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு தினத்தில் நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் போய் கண்டிப்பாக உட்கார முடியும். அதற்கான முயற்சியை யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ரகசியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதிலிருந்து எந்த நேரத்துலையும் தவறவே மாட்டீங்க. நமக்கு இதுதான் கிடைக்கலையே, இதை கை விட்டுறலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. அதாவது வெற்றியை அடையும் வரை எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அப்படின்னா அது சுவாதி தான். உங்களை யார் பாராட்டினாலுமே அந்த பாராட்டை மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்காத மாதிரியே தான் முக பாவங்களை வச்சுப்பீங்க. சந்தோஷத்தை வெளியவே காட்ட மாட்டீங்க. பிடிக்கவும் பிடிக்காது, ரொம்ப தன்னடக்கம் அப்படின்னா அது உங்களை சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடுத்தவங்க முன்னாடி காட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக உங்களுடைய பிறவியிலிருந்தே உருவாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்க முன்னாடி சிரிக்க கூட மாட்டீங்க. மிகப்பெரிய அளவில் ஊரே அந்த சந்தோஷத்தை கொண்டாடும். ஆனால் அதுக்காக நீங்கள் உங்கள் முகத்தை சோகமாகவும் வச்சுக்க மாட்டீங்க. இது நடந்துருச்சா, இறைவனின் அருளால் இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஞானியை போல் சாதுவை போல நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள். எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான நிலையிலும் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க. ஆனால் மனசுக்குள்ள மற்றவங்களை விட நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்பேற்பட்ட சாதுவுக்கு கோபம் வந்தால் அவ்வளோதான், அந்த இடமே துவம்சமாகிடும். நீங்கள் பசுந்தோல் போர்த்திய புலி. உங்களுக்கு கோபம் வர வரைக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி 1000 தவறுகள் நடந்தாலுமே சரி போகட்டும், இன்னைக்கு திருந்திடுவாங்க, இனிமே இவங்க இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பீங்க. கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. தப்பு செஞ்சவங்களுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அடங்கவே மாட்டீங்க. அதாவது மென்மையாக அடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று பார்க்க நல்லா இருக்கும். அதே காற்று சூறாவளியாக மாறிச்சு அப்படின்னா அந்த இடமே மிகப்பெரிய அளவில் சேதாரமாகிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. சுவாதியை பற்றி, முக்கியமாக சுவாதியை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எந்த அளவுக்கு உங்களை கோபப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் கோபப்படுத்துவாங்க. அதற்கு மீறி யாருமே உங்களை கோபப்படுத்த மாட்டாங்க. காரணம், உங்களை பற்றி உங்கள் கூடவே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். பல திறமைகளை உங்களுக்குள்ள புதைச்சி வச்சிருக்கீங்க. என்னைக்கு அது வெளியே வருதோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எல்லாரை விடவும் ரொம்ப சேஷ்டமாக இருக்கும். ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கணிஞ்சு வரணும். அது வரைக்கும் சுவாதி மற்றவங்க கண் பார்வையில் ரொம்ப தாழ்மையாக தான் இருக்கும், ஏழையாக தான் இருக்கும், எல்லாரை விடவும் மதிப்பும் மரியாதையிலையும் குறைஞ்சி தான் இருக்கும். உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னா இப்பேற்பட்ட திறமையெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு ஊரே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைகள் நிச்சயமாக மாறியே தீரும். பல சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்படிதான். அவங்களுடைய
30 வயசு வரைக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கே உங்களை பற்றி தெரியாமல் இருக்கும். திடீர்னு உங்களுடைய பேரும் புகழும் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சோன்ன, அடடா இவர் இத்தனை நாள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்காரு, எனக்கே தெரியாமல் போச்சே அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட அதிசயமான பொக்கிஷங்கள் உங்களுக்குள்ள புதஞ்சு இருக்கு. அது அத்தனையுமே வெகு விரைவில் வெளியே வந்தே தீரும். நிச்சயமா சுவாதி வாழ்க்கையில உயர்வதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லார் மத்தியிலையும் சுவாதி தாழ்ந்து தான் இருக்கும். நீங்கள் குறைவான இடத்துல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுடைய நட்சத்திர கோச்சார பலன்களும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப வைராக்கியமானவர்கள். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அடைஞ்சே தீரணும். அதுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, இயற்கை பேரிடரே வந்தாலும் அதில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு போய் அந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு தான் வருவீங்க. வெயில் மழை அப்படின்னு எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தூங்கவே மாட்டீங்க. எந்நேரமும் மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை முடித்ததுக்கப்புறம் தான் நிம்மதியான உறக்கமே உங்களுக்கு வரும். ஆனால் மற்றவங்க பார்வையில் நீங்கள் ஏனோ தானோன்னு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையை பொறுப்பில்லாமல் வாழுற மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதை வாயை திறந்து வெளியே காட்டிக்கவும் மாட்டீங்க. காரியம் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் நெஞ்சை தட்டி சொல்லிப்பீங்க, நான் முடிச்சிட்டேன், நான் செஞ்சு காமிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா சுவாதிக்கு சொல்லை விட செயல்தான் பிடிக்கும். செஞ்சு காட்டுங்க ஐயா. எல்லார் முன்னாடியும் தன்னை ஏளனமாக மட்டம் தட்டி பேசினவர்கள் அத்தனை பேர் மத்தியிலையும் சுவாதி நின்று காமிச்சிட்டு நான் நின்றுட்டேன் அப்படின்னு கௌரவமாக சொல்லும். அந்த கௌரவத்தில் கம்பீரம் கலந்து இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நட்சத்திரம் தான் நீங்கள். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் அளவு கடந்த சந்தோஷத்தை சந்தித்ததும் நீங்கள் தான். தாங்கவே முடியாத துக்கத்தை அனுபவித்ததும் சுவாதி தான். சரிசமமாக இருக்கும். 4 துக்கம் நடக்குது அப்படின்னா அதற்கு நிகராக 4 நல்ல விஷயங்கள் நீங்கள் சந்தோஷம் அடைகிற அளவுக்கு நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்ணில் வச்சு தாங்குவீங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. ஆனால் அதையும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க. பார்த்தா அவங்களுக்கு தோணும், இவர் நம்ம மேலே பாசமாகவே இல்லையே, நம்ம மனைவி நம்ம மேலே எந்த விதமான ஒரு அன்பாகவும் இல்லையே அப்படின்னு மற்றவர்களுக்கு தோணும் வகையில் தான் நடந்துப்பீங்க. பாசத்தை நெஞ்சுக்குள்ளே தான் புதைச்சி வச்சுப்பீங்க. ஆனால் தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே ஆதவன் மறைவதுக்குள்ள அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க. காலையில் கேட்டிருப்பாங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ளேயே கேட்ட பொருள் வீட்டில் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்கள்கிட்ட எப்படி இருப்பீங்க அப்படின்னா, சுவாதியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பாசத்தை எதிர்பார்க்காம இருப்பீங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கிட்ட எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்களோ அந்த பாசத்தை நீங்கள் எல்லார்கிட்டையும் காட்டுவீங்க. வளர்ந்ததுக்கப்புறம் பிள்ளை தனக்கான பாசத்தை கொடுக்குமா கொடுக்காதா, தன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுருமா விடாதா, இதை பற்றிலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அனைத்து பாசத்தையும் வழங்கும். அதே போல தான் நீங்கள் மற்றவர்கள்கிட்டேருந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பையும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பலன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டது தான் சுவாதி. சுவாதி எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருக்கும். எந்த விதமான ஒரு மனக்குழப்பங்களும் அவ்வளவு சுலபமாக ஏற்படாது. ஏன்னா நீங்களே அங்கே இறங்கி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவீங்க. என் அன்பான சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உயர்ந்தே தீருவீங்க. லட்சியத்தை நிச்சயமாக அடைந்தே தீருவீர்கள். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சுவாதி நட்சத்திரத்தை பற்றியும் துலாம் ராசியை பற்றியும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.